வீதியில தானே வண்டி ஓடிட்டு இருக்குன்னீங்க. ஒரு பயம் இருக்குல்ல சார். நம்ம அப்ப எப்படி இந்த இளைஞர்கள் நம்ம விஜய் வராம இருந்தா நமக்கு ஓட்டு போடுறவனாச்சே. ஒரு கட்சி தலைவரும் வெளியில ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கு. அது இருக்குங்கிறீங்களா? இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒண்ணு, உங்க வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது ஒரு அரசியல் கட்சியோட கடமை. புதிய வாக்காளர்களை ஈர்க்கிறது அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு உதவும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு சீரியஸாவே இந்த 2 பாயிண்ட்ல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா விஜயனுடைய வரவை பார்த்து பயப்படணும்னு நான் சொன்னேன். எங்க ஓட்டெல்லாம் போவாதுங்க அப்படின்னா சத்தம் இல்லாம கீழே உருவிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பயப்படணும்னு சொல்லிட்டீங்க. அவன் பயந்தான் நல்லதுன்னு சொல்லுவேன். அதனால தப்பு கிடையாது. ஏன்னா அங்க இருந்து வர தகவல் இது யாரப்பா பாதிக்கும், அந்த பீதியோட விசாரிக்கிறார்கள் நம்மளையும். ஏன்னா ஒரு 50,000 ஓட்டு வாங்குவாரா, 40,000 வாங்குவாரா, அது யார் ஓட்டா இருக்கும் அப்படின்னு கேட்கிற போது என்ன டோன்ல கேட்கறாங்க நமக்கு தெரியும்ல. நம்மளும் இன்ட்ராக்ட் பண்றோம்ல சார். கீழ்நிலை கிளைச்சாளர்ல இருந்து மந்திரிங்க வரைக்கும் அந்த விசாரணையிலேயே அந்த பதட்டம் தெரியுது இல்ல. ஆட்சியை பிடிக்கணுன்ற பதட்டத்துக்கு இடையில இந்த விஜய் வேற பதட்டம், அண்ணாதிமுககாரங்களும் பதறி போய் தானே ஏப்பா எங்க ஓட்டு பிரிச்சிடாப்லையா அப்படின்னு கேட்கிற போதே அந்த பயத்தை நான் ரசிக்கிறேன். அந்த பயம் இருக்கணும் ஒரு கட்சி. அது என்ன பயம்? அப்பதான் அவங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா வேலை செய்வாங்கங்கிற அந்த வகையில நான் சொல்றேன்.